ஒரு ஆடம்பரமான சொகுசு ஹோட்டலில் 4 பெண்கள் ஒரு மேஜையை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் ட்ரூத் ஆர் டேர் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று தோன்றுகிறது. நடுவில் சுற்றி கொண்டிருந்த பாட்டில் மெதுவாக சுழன்று கடைசியில் ஆசாவிடம் வந்து நின்றது. பாத்திமா மகிழ்ச்சியில் கத்தினாள். மற்ற பெண்களும் கைத்தட்ட தொடங்கினார்கள். இப்பொழுதுதான் ஆட்டம் சூடு பிடிக்கிறது. இந்த கல்லூரி குழுவில் புதிதாக சேர்ந்த ஆசா அப்படியே பதற்றமடைந்தாள். தயவு செய்து ஏதாவது சுலபமான சவாலை சொல்லுங்கள் என்று படபடப்புடன் தன் விரல்களை நெறித்தாள். பாத்திமா ஹோட்டலின் விஐபி பகுதியை நோக்கி பார்த்தாள். அங்கே மங்கலான வெளிச்சத்தில் ஒரு மனிதன் மிகுந்த கம்பீரத்துடன் அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி பல மெய்காப்பாளர்கள் நின்றிருந்தனர். பாத்திமாவின் உதடுகளில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. பலியாடு தயாராகிவிட்டது என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சரி, ஆக்சன். முன்னால் இருக்கும் அந்த மேஜையில் அமர்ந்திருக்கும் அழகான நபரின் கன்னத்தில் நீ முத்தமிட வேண்டும். அனைவரும் அந்த மனிதனை திரும்பி பார்த்தனர். ஆசாவின் முகம் வெளிரி போனது. நீ என்ன பைத்தியமா? இது என்ன முட்டாள்தனமான விளையாட்டு? நான் இப்படி எதையும் செய்ய மாட்டேன் என்று அவள் பயத்தில் நடுங்கினாள். பாத்திமா, நீ என்ன பேசுகிறாய்? நாம் அவளுக்கு வேறு ஏதாவது சவாலை கொடுக்கலாம் என்று கனிகா ஆசா மீது பரிதாபப்பட்டு உடனே கூறினாள். நீ சும்மா இரு கனிகா, இது ஒரு விளையாட்டு. விதிகள் அனைவருக்கும் சமம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய விசித்திரமான சவால்களை நிறைவேற்றினோம். எனவே ஆசாவும் இதை செய்ய வேண்டும் என்று பாத்திமா கோபமாக தன் கூந்தலை சிலிப்பினாள். நீ அங்கே போக வேண்டும். அவர் கன்னத்தில் ஒரு முறை முத்தமிட்டு விட்டு உடனே திரும்பி வந்துவிட வேண்டும். அவ்வளவுதான் என்று பாத்திமா மிக சாதாரணமாக கூறினாள். எது எப்படியோ, அந்த ஆள் பார்ப்பதற்கு மிகவும் ஹாட்டாக இருக்கிறார் என்று வினு என்ற பெண் கேலியாக சொன்னாள். பாத்திமா, என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா? தயவு செய்து சவாலை மாற்று என்று ஆசா அப்பாவித்தனமாக கேட்டாள். அவளிடம் தன்னம்பிக்கை மிக குறைவாக இருந்தது. ஓ ஆசா, நாடகமாடாதே என்று பாத்திமா அவளை அதட்டினாள். தயவு செய்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஆசா பயந்தபடியே கூறினாள். இதற்கே பயந்து விட்டாயா? போ, உன் சவாலை நிறைவேற்று. இல்லை என்றால் என்று பாத்திமா மிரட்டினாள். இல்லை என்றால் என்ன என்று ஆசா நடுங்கும் குரலில் கேட்டாள். இல்லை என்றால் உன்னை இங்கே தனியாக விட்டு நாங்கள் சென்று விடுவோம். யோசித்துக்கொள். இந்த வார்த்தைகள் ஆசாவின் இதயத்தை உலுக்கியது. அவளுக்கு வேறு வழியே இருக்கவில்லை. முன்னால் கிணறு பின்னால் பள்ளம் என்ற நிலைதான். வேறு வழியின்றி அவள் எழுந்திருக்க வேண்டியிருந்தது. அவள் மெதுவாக அடிமேல் அடி வைத்து நடந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு பாரமாக இருந்தது. தன் தோழிகள் யாராவது பரிதாபப்பட்டு தன்னை திரும்ப கூப்பிடுவார்களா என்று அவள் திரும்பி பார்த்தாள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஓ கடவுளே, நான் எங்கே வந்து மாட்டிக்கொண்டேன் என்று அவள் மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். கருப்பு நிற சூட், கையில் சிகார், கண்களில் அந்த குரூரம், பெரியவர்களையே நடுங்க வைக்கும் அந்த கம்பீரமான முகத்தை கொண்ட மனிதன். நிழலுலகத்தின் முடிசூடா மன்னன் ஜெயராம். அவனது பாதுகாவலர்கள் ஆசாவை தடுக்க முயன்றனர். ஆனால் ஜெயராம் சைகையினால் அவர்களை பின்வாங்க சொன்னான். ஆசா அவனுக்கு நேர் முன்னால் நின்றிருந்தாள். ஜெயராம் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து சிகரெட் புகையை காற்றில் ஊதியபடி அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தான். அவள் அவ்வளவு அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள். ஜெயராமின் இதயம் ஒரு கணம் துடித்தது. கேளுங்கள். ஆசாவின் குரல் மிக மென்மையாக காதுகளுக்கே எட்டாத வகையில் இருந்தது. அவளது பெரிய மான் போன்ற கண்களில் கண்ணீர் திரண்டது. எனது நண்பர்கள் குழு எனக்கு ஒரு சவால் விடுத்துள்ளது. நான் அதை நிறைவேற்றாவிட்டால் அவர்கள் என்னை விட்டு சென்று விடுவார்கள். அதனால் நான் ஏதாவது செய்தால் கோபப்படாதீர்கள் என்று பேசும்போதே அவள் உடல் மிகவும் நடுங்கியது. அவளது கண்ணிலிருந்து ஒரு துளி நீர் கன்னத்தில் வழிந்தது. நிழலுலகத்தின் அந்த முடிசூடா மன்னன் ஜெயராம் யாருக்கு முன்னால் மூச்சு விடக்கூட மக்கள் பயப்படுவார்களோ அவன் இந்த பெண்ணின் அறியாமையை கண்டு வியந்து போனான். அவன் அமைதியாக தலையசைத்து அனுமதி அளித்தான். ஆசா தன் குதிகால்களை உயர்த்தி தயக்கத்துடன் தன் இதழ்களை ஜெயராமின் கன்னத்தில் வைத்தாள். அது ஒரு நொடி நேர தீண்டல்தான். ஆனால் ஜெயராமிற்கு காலம் அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது. அவனது கல் போன்ற இதயம் துடிக்க தொடங்கியது. அந்த பெண்ணின் தீண்டலால் அவன் திகைத்து போனான். அவள் பின்வாங்கி விலக முயன்ற போது ஜெயராம் அவள் கையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். அவளை மிக அருகில் கொண்டு வந்து
உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை நீ செய்து விட்டாய் ஸ்ட்ராபெர்ரி. இப்போது நீ அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அவளது காதில் கிசுகிசுத்தான். ஆசா அவனது பிடியில் மூச்சடைக்க நின்றாள். அவளது தைரியம் அப்படியே உடைந்து போனது. அவள் அங்கிருந்து வேகமாக ஓடினாள். ஜெயராம் மெதுவாக தன் கையை தன் கன்னத்தில் வைத்தான். அவன் ஆழ்ந்து புன்னகைத்து பின் திடீரென்று சிரிக்கத் தொடங்கினான். அவனது ஆட்கள் திகைத்து போனார்கள். ஒரு அறிமுகமில்லாத பெண் தங்கள் பாஸை முத்தமிட்டதையும் பாஸ் அவளை இவ்வளவு சுலபமாக போகவிட்டதையும் அவர்களால் நம்ப முடியவில்லை. பாதுகாவலர் வியப்புடன் தங்கள் பாஸை பார்த்தனர். ஆர்வமூட்டுகிறது, மிகவும் ஆர்வமூட்டுகிறது. ஜெயராம் சிரித்து கொண்டே தலைகுனிந்து சொல்லத் தொடங்கினான். மிகவும் மோசம். என் இதய துடிப்பை அதிகமாக்கிவிட்டு நீ இப்படி ஓடிவிட முடியாது ஸ்ட்ராபெர்ரி என்று தன் இதயத்தில் தட்டியபடி கூறினான். அவன் பையில் இருந்து போனை எடுத்து ஒரு நம்பரை அழைத்தான். கேள், அந்த பெண் நாளை என் அரண்மனையில் இருக்க வேண்டும். லாவண்யாவிடம் சொல். அவளை அழைத்து வரும்போது ஒரு கீறல் கூட விழக்கூடாது. அப்படி நடந்தால் அவளது கதி என்னவாகும் என்று அவளை யோசித்து கொள்ளட்டும். அவள் இனி ஜெயராமின் சொத்து. போனை வைத்துவிட்டு கண்களில் கண்ணாடியை அணிந்து கொண்டு வேகமான நடையுடன் ஹோட்டலை விட்டு வெளியேறினான். பாதுகாவலர்கள் அவனுக்கு பின்னால் ஓடினார்கள். வணக்கம் அங்கிள், நான் லாவண்யா, ஆசாவின் கல்லூரி தோழி. நான் அவளை பார்க்கலாமா? கதவை தட்டியதும் ஆசாவின் தந்தை அமன் கதவை திறந்தார். அந்த பெண் பார்ப்பதற்கு அவ்வளவு நம்பிக்கையானவளாக தெரிந்ததால் பேராசிரியர் அமனுக்கு சிறிதும் சந்தேகம் வரவில்லை. வணக்கம் மகளே, தாராளமாக பார்க்கலாம். அவள் தன் அறையில் தான் இருக்கிறாள். உள்ளே போ என்று அமன் மிகுந்த அன்புடன் அவளை உள்ளே அழைத்தார். அமன் அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். தன் மனைவியின் மறைவிற்கு பிறகு அவர் ஆசாவை தன் உயிரை விட மேலாக நேசித்தார். அவள் அவருடைய ஒரே மகள். நீ யார்? தன் அறைக்குள் நுழையும் அறிமுகமில்லாத பெண்ணை பார்த்து ஆசா கேட்டாள். லாவண்யா அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தாள். லாவண்யாவின் கண்களில் ஒரு விசித்திரமான வெறுப்பு தெரிந்தது. பாஸ் உங்களை மாளிகைக்கு அழைத்திருக்கிறார். இப்போதே, இந்த வினாடியே. இதை கேட்டதும் ஆசாவின் இதயம் பலமாக துடித்தது. யார் அந்த பாஸ்? எனக்கு யாரையும் தெரியாதே என்று அவள் அப்படியே பதற்றம் அடைந்தாள். ஹோட்டலில் நடந்த அந்த சம்பவம் நினைவுக்கு வந்ததும் ஆசாவின் முகம் வெளிரி போனது. அது வெறும் ஒரு சவால் மட்டும்தான். நான் சொல்ல வருவது, அவள் பேசி முடிப்பதற்குள் லாவண்யா மின்னல் வேகத்தில் தன் இடுப்பில் இருந்து துப்பாக்கியை எடுத்து நேராக ஆசாவின் நெற்றியில் வைத்தாள். இப்போது உனக்கு எல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும் என்று நம்புகிறேன். லாவண்யாவின் குரலில் பனிக்கட்டியே போன்ற குளிர்ச்சி இருந்தது. ஆசாவின் இதயம் ஒரு கணம் நின்று போனது. ஜெயராம் போன்ற கல் நெஞ்சம் கொண்ட மனிதன் ஒரு நொடியில் தன் அனைத்தையும் இவள் மேல் இழப்பதற்கு தகுந்தபடி அவள் ஒன்றும் அவ்வளவு அழகானவள் கிடையாது. இந்த சாதாரண பெண்ணிடம் அப்படி என்னதான் இருக்கிறது என்று லாவண்யா அவளை முறைத்தபடி யோசித்தாள். சரி நட, பாசிற்கு காத்திருப்பது பிடிக்காது என்று லாவண்யா கடுமையாக கூறினாள். லாவண்யாவின் பேச்சை கேட்பதை தவிர ஆசாவிற்கு வேறு வழியே இல்லை. லாவண்யா ஆசாவின் கண்களில் கருப்பு துணியை கட்டி பல வழிகளில் அழைத்து சென்று ஒரு பிரம்மாண்டமான அறைக்குள் கொண்டு வந்தாள். மிகவும் பாதுகாப்பாக அழைத்து வந்துவிட்டேன் என்ற லாவண்யாவின் குரல் கேட்டது. பின் கதவு அடைக்கப்படும் சத்தம் கேட்டது. முன்னால் சோபாவில் அமர்ந்திருந்த அந்த மனிதன் புன்னகைத்தான். அவன் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைத்தது. அவன் எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவளது கண்களில் கட்டப்பட்டிருந்த துணியை அவிழ்த்தான். துணி விலகியதும் ஆசா கண்களை சிமிட்டி பார்த்தாள். முன்னால் அதே மனிதன் நின்றிருந்தான். அவளது மூச்சு அப்படியே நின்று போனது. அற்புதம் என் அன்பே, இங்கே வருவதற்கு எந்த சிரமமும் இருக்கவில்லையே. ஜெயராமின் குரல் அவளது காதுகளுக்கு அருகில் எதிரொலித்தது. ஆசா பின்வாங்க முயன்றபோது அவளது முதுகு சுவரில் முட்டியது. ஜெயராம் இரு கைகளையும் சுவரில் ஊன்றி அவளை சிறைபிடித்தான். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். அது வெறும் ஒரு விளையாட்டு தான். நீங்கள் இவ்வளவு என்று ஆசா அழுதபடி கெஞ்சினாள். ரிலாக்ஸ், உட்கார். உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்று ஜெயராம் அவளது பேச்சை பாதிலேயே தடுத்தான். அவன் கை சைகையினால் முன்னால் இருந்த சோபாவை காட்டினான். ஆசா பயந்து நடுங்கியபடியே சோபாவின் ஓரத்தில் அமர்ந்தாள். அவளது உடல் முழுவதும் நடுங்கி கொண்டிருந்தது. ஜெயராம் அவளுக்கு நேர் எதிரே இருந்த சோபாவில் அமர்ந்தான். அவனது கண்கள் ஆசாவின் முகத்திலேயே நிலைத்திருந்தன. நீங்கள் யார் என்று அவள் அப்பாவித்தனமாக கேட்டாள். நான் ஒரு கேங்ஸ்டர் என்று அவன் எந்த உணர்ச்சியுமற்ற குளிர்ந்த குரலில் கூறினான். ஆசாவின் மூச்சு நின்றது. அவளது மனதில் நிழலுலகம்
இரத்த களரி மற்றும் குற்ற செயல்கள் பற்றிய கதைகள் ஓடத் தொடங்கின. விளையாடினேன் அழகான பெண்ணே, சும்மா தமாசிற்கு சொன்னேன் என்று அவன் சிரித்த சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. ரிலாக்ஸாக உட்கார், நான் நிஜமாகவே உன்னை சுட்டு விடுவேன் என்பது போல இவ்வளவு பயப்படுகிறாயே என்று கூறி அவன் ஒரு பெருமூச்சு விட்டு தன் கடிகாரத்தை பார்த்தான். ஆனால் நான் என்று ஆசா மீண்டும் தைரியத்தை வரவழைத்து பேச முயன்றாள். ஜெயராம் தன் விரலை உதட்டின் மேல் வைத்து அவளை அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டினான். நான் சொன்னேன் அல்லவா, இப்போது ரிலாக்ஸாக இரு என்று. இன்று நீ என் விருந்தினராக இரு. முன்னால் ஜூஸ் இருக்கிறது, அதை குடி. நாம் இங்கே நிதானமாக பேசுவோம் என்று ஜெயராம் கட்டளையிட்டான். என் வருங்கால மனைவி என்னை பார்த்து இவ்வளவு பயப்படுவதை நான் விரும்பவில்லை. இந்த வார்த்தையை கேட்டதும் ஆசா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். உன்மேல் எனக்கு காதல் வந்து விட்டது. நீ எனக்கு பிடித்து விட்டாய். ஜெயராமிற்கு ஒரு விஷயம் பிடித்து விட்டால் அதை அடையும் வரை அவன் விடமாட்டான். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று ஜெயராம் வெளிப்படையாக கூறினான். இதை கேட்டதும் ஆசாவின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. திருமணமா? ஆனால் இது எப்படி சாத்தியம்? எனக்கும் என் அத்தை மகனுக்கும் ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டது. நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று தன் விரலில் இருந்த மோதிரத்தை காட்டி ஆசா தைரியமாக சொன்னாள். இதை கேட்ட மாத்திரத்தில் ஜெயராமின் முகபாவனை மாறியது. அவனது கண்கள் சிவந்தன, தாடைகள் இறுகின. அவன் மின்னல் வேகத்தில் ஆசாவின் மணிக்கட்டை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். நமக்கு இடையில் வருபவன் யாராக இருந்தாலும் அவனை கொன்று விடுவேன். அது உன் அத்தை மகனாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி என்று ஆத்திரத்தில் கர்ச்சித்தான். ஆசா அப்படியே நடுங்கி போனாள். ஜெயராம் தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து தன் விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்தபடி அமைதியாக ஆசாவின் கண்களை ஊடுருவி பார்த்தான். இப்போது கவனி, நீ என்ன செய்ய வேண்டும் என்று. நீ இப்போதே வீட்டிற்கு சென்று உன் அப்பாவிடம் என்னை உனக்கு பிடித்திருப்பதாகவும் என்னை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூற வேண்டும். அவனது குரலில் ஒரு மென்மை இருந்தது. ஆசா அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். என்ன? ஆனால் அப்பா இதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு தனுஷுடன் நிச்சயம் செய்யப்பட்டிருப்பது அவருக்கு தெரியும் என்று ஆசா பதற்றமடைந்தாள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ எப்படி இதை செய்யலாம் என்று அவன் எரிச்சல் அடைந்தான். ஆசா கோபத்துடன் எழுந்து நின்றாள். அவளது கண்களில் பயமும் கோபமும் கலந்திருந்தன. நீங்கள் எப்படி இப்படி அதிகாரமாக செயல்பட முடியும்? எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. நான் உங்களை நேசிக்கவில்லை. ஜெயராமும் எழுந்து நின்று அவள் மூச்சு நின்று போகும் அளவிற்கு மிக அருகில் வந்தான். நேசிப்பது உன் வேலை கிடையாது. அதை நானே பார்த்து கொள்வேன். நீ எனக்குரியவளாக மட்டும் இருந்தால் போதும் என்று ஆசாவின் முகத்தில் விழுந்த கூந்தலை தன் விரலால் பின்னுக்கு தள்ளி கிசுகிசுத்தான். உங்களுக்கு என்ன அப்பாவே தெரியாது? அவர் மிகவும் கண்டிப்பானவர், கொள்கைவாதி. அவர் இதற்கு சம்மதிக்கவே மாட்டார் என்று நடுங்கும் குரலில் கூறினாள். அவர் எப்படி சம்மதிக்காமல் போவார் என்று அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து கேட்டான். உன்னை கடத்தி சென்றாவது நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன். நினைவிருக்கட்டும், ஜெயராமின் பலத்தை பற்றி உனக்கு இப்போது புரிந்திருக்கும் ஸ்ட்ராபெரி. இனி ஒருபோதும் நீ என் பிடியிலிருந்து தப்பிவிடலாம் என்ற தவறான எண்ணத்தில் இருக்காதே என்று அவன் இரக்கமில்லாமல் கூறினான். ஆசா பயத்துடன் அவனை பார்த்தாள். உனக்கு இன்னும் 24 மணி நேரம் மட்டுமே அவகாசம் உள்ளது. இந்த 24 மணி நேரத்திற்குள் நீ என் மணப்பெண்ணாவதற்கான ஏற்பாடுகளை செய், அல்லது உன் அத்தை மகனுக்காக சவப்பட்டியை தயார் செய். ஆசாவின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது. லாவண்யா, மேடத்தை பத்திரமாக வீட்டில் விடு என்று ஜெயராம் லாவண்யாவை அழைத்தான். அவள் உடனடியாக அங்கே வந்தாள். அவள் தலையசைத்து திரும்ப ஆசா தள்ளாடும் நடையுடன் லாவண்யாவிற்கு பின்னால் சென்றாள். ஜெயராமின் கண்கள் தூரத்தில் செல்லும் ஆசாவையே பின்தொடர்ந்தன. ஜெயராமின் மாளிகையிலிருந்து திரும்பிய பிறகு கடந்த 3 நாட்களாக ஆசா கடும் காய்ச்சலில் தவித்து கொண்டிருந்தாள். அமன் தன் மகளின் இந்த நிலையை கண்டு கவலை அடைந்திருந்தார். ஆனால் ஆசாவிற்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த தனுஷ் அவளது மனநிலையை சரி செய்வதாக கூறி அவளை வலுக்கட்டாயமாக ஒரு உணவகத்திற்கு அழைத்து வந்தான். இன்று அவளது பிறந்த நாள். வா ஆசா, இன்று உன்னுடைய பிறந்த நாள். இப்படி ஒரு நோயாளி போல முகத்தை வைத்து கொண்டு உட்காராதே என்று தனுஷ் புன்னகைத்தபடி கூறி பையிலிருந்து ஒரு வெல்வெட்டு பெட்டியை எடுத்தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆசா, இது உன் மென்மையான கைகளுக்காக என்று கூறி பெட்டியை திறந்தான். அதில் ஒரு நேர்த்தியான பிரேஸ்லெட் மின்னியது. தனுஷ் அவளது கையை பிடித்து அந்த பிரேஸ்லெட்டை அவளது மணிக்கட்டில் அணிவிக்க தொடங்கினான். அந்த சமயம்
ஜெயராம் அங்கார கற்கள் மேல் நடப்பது போல கடும் கோபத்தில் இருந்தான். அவனது கண்கள் அனல் கக்கின, நெற்றி நரம்புகள் புடைத்தன. அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையில் ஆசாவும் தனுசும் அமர்ந்திருந்தனர். ஸ்ட்ராபெரி, இது மிகவும் அதிகம் டார்லிங். அவன் உன்னை தொட்டிருக்கக்கூடாது. என் வார்த்தைகளை நீ காற்றில் பறக்க விட்டு விட்டாய். இது தவறு ஸ்ட்ராபெரி என்று தன் கழுத்தை தடவியபடி தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். தனுஷ் சுதாரிப்பதற்குள் ஜெயராம் மேஜையில் இருந்த தண்ணீர் ஜாடியை எடுத்து முழு பலத்துடன் தனுஷின் தலையில் அடித்தான். தனுஷின் தலையில் இருந்து இரத்தம் பீரிட்டது. ஓ டார்லிங், உனக்கு என் உணர்வுகள் ஒன்றுமே இல்லையா? உனக்கு புரியவில்லையா? நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன். நாசமாய் போகட்டும் என்று மேசையில் பலமாக ஒரு குத்து விட்டான். ஆசா பயத்தில் நாற்காலியோடு ஒட்டி போனாள். அவனது மூச்சு காற்று ஆசாவின் முகத்தை சுட்டது. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று உன் நெற்றியில் எழுதி வைக்க வேண்டுமா என்று அவளது நெற்றி பொட்டில் விரலை வைத்து அழுத்தி கத்தினான். ஆசாவின் வாயிலிருந்து ஒரு மெல்லிய அலறல் சத்தம் வந்தது. இவள் என்னுடையவள். இவளது ஒவ்வொரு மூச்சிலும், இவளது நேரத்திலும், இவளது கவலையிலும், இவளது சிந்தனையிலும், இவளது இதயத்திலும், இதய துடிப்பிலும் மற்றும் இவளது ஆன்மாவிலும் எனக்கு மட்டுமே உரிமை உண்டு. ஜெயராமுக்கு மட்டுமே. தனுஷ் வலியால் முனகியபடி எழுந்திருக்க முயன்றபோது ஜெயராம் திரும்பி அவனது மூக்கில் பலமாக ஒரு குத்து விட்டான். ஹோட்டல் முழுவதும் ரகளையாக மாறியது. சுலைமான் உடனடியாக பாதுகாவலரின் உதவியுடன் சில நொடிகளில் ஹோட்டலை காலி செய்தான். இப்போது அங்கே 3 பேர் மட்டுமே இருந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த தனுஷ், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆஷா மற்றும் எல்லையை தாண்டிய வெறியில் இருந்த ஜெயராம். அவனை உன்னை தொட நீ எப்படி அனுமதித்தாய் ஸ்ட்ராபெரி? அவன் மீண்டும் எழுந்திருக்க முயன்ற தனுஷை நோக்கி திரும்பி அவனை மீண்டும் ஒரு உதைவிட்டான். அவன் தரையில் விழுந்தான். இன்று உன்னுடைய பிறந்த நாள் அல்லவா? சரி வா, இன்று ஜெயராம் உனக்கு உன் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பரிசை தருவான். அதை உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவன் அவளது மணிக்கட்டை பிடித்து வெளியே பார்க்கிங் பகுதிக்கு இழுத்து சென்றான். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். அவன் என் அத்தை மகன். அவன் மேல் எந்த தவறும் இல்லை என்று ஆசா அழுதபடி கெஞ்சினாள். இனிமேல் அந்த அந்நிய ஆணின் பெயரை உன் வாயால் சொன்னால் காரை இங்கேயே ஏதாவது ஒரு சுவரில் மோதி விடுவேன். என் மூளையை குழப்பாதே ஸ்ட்ராபெரி. ஜெயராம் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து காரை அதிவேகமாக செலுத்தினான். நீ இந்த தனுஷை நேசிக்கிறாயா? உண்மையை சொல் ஸ்ட்ராபெரி என்று திடீரென வேகத்தை குறைத்து நேரடியாக கேட்டான். அவர் அப்பாவிற்கு பிடித்தவர் என்று ஆசா கண்ணீர் மல்க வெளியே பார்த்தபடி உண்மையை சொன்னாள். என்னதான் பிரச்சனை உனக்கு? என்னை மனம் முடிப்பதில் என்ன தயக்கம் என்று ஜெயராம் கேட்டபோது ஆசா அவனை தவிப்புடன் பார்த்தாள். அவளுக்கு தன் அப்பாவின் கண்டிப்பான சுபாவமும் கொள்கைகளும் நன்றாக தெரியும். அப்பா ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று அவள் வெளிப்படையாக சொன்னாள். இதை கேட்டவுடன் ஜெயராமின் கோபம் தலைக்கேறியது. அவன் முழு பலத்துடன் ஸ்டீரிங்கில் ஒரு குத்து விட்டான். உன் அப்பாவாவது? என் அப்பாவை பற்றி மரியாதையாக பேசுங்கள் என்று அவள் சத்தமிட்டாள். அவளுக்கு அது மன வருத்தத்தை தந்தது. வாயை மூடு என்று அவன் பற்களை கடித்தபடி சொன்னான். நீ பேசாமல் இருந்தால்தான் அழகாக இருக்கிறாய். அப்போதாவது நான் உன்னை நிம்மதியாக பார்க்க முடியும். அவளது தொடர்ச்சியான மௌனத்தையும் பிடிவாதத்தையும் பார்த்து ஜெயராம் அவளது காதருகே குனிந்து ஒரு குறும்புத்தனமான குரலில் சொன்னான். நீங்கள் கண்கள் இல்லாமல் தான் இன்னும் அழகாக இருக்கிறீர்கள் என்று அவள் காரசாரமாக பதிலடி கொடுத்தாள். அவனது ஊடுருவும் பார்வையால் அவள் எரிச்சல் அடைந்திருந்தாள். ஜெயராமின் புருவங்கள் வியப்பில் உயர்ந்தன. அவனது உதடுகளில் ஒரு அழகான புன்னகை அரும்பியது. உன்னுடைய இந்த கிண்டலான பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது ஸ்ட்ராபெரி. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது என்று அவன் மிகுந்த அன்புடன் சொன்னான். என்னை இங்கேயே இறக்கி விடுங்கள். நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று ஆசா காரின் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அது லாக் செய்யப்பட்டிருந்தது. நிச்சயமாக முடியாது. மாளிகையில் ஒரு பெரிய ஆச்சரியம் உனக்காக காத்திருக்கிறது என்று ஜெயராம் உற்சாகமாக கூறினான். என்ன ஆச்சரியம்? எனக்கு எந்த ஆச்சரியமும் வேண்டாம். நான் அப்பா வீட்டுக்கு போக வேண்டும் என்று ஆசா இயலாமையுடன் கூறினாள். ஜெயராமின் கார் மாளிகையின் பெரிய இரும்பு கதவை தாண்டி உள்ளே நுழைந்தது. அங்கே இருபுறமும் பாதுகாவலர்கள் குனிந்து வணக்கம் செலுத்தினர். கார் நின்றதும் ஜெயராம் இறங்கி மறுபுறம் ஆசாவிற்காக கதவை திறந்தான். ஆனால் அவள் வெளியே வர தயாராக இல்லை. வெளியே வா ஆசா, நான் உன்னை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஜெயராம் குறும்புடன் கண் சிமிட்டினான். அவள் பதற்றமடைந்து வேகமாக வெளியே வந்தாள்.
விலை உயர்ந்த பளிங்கு கற்களால் செதுக்கப்பட்ட தேவதைகளின் மாளிகை போன்ற அந்த கட்டிடத்தை பார்த்து ஆசாவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவள் அப்படியே திகைத்து நின்றாள். அவள் ஏற்கனவே இங்கு வந்திருந்தாலும் அப்போது இருந்த பயத்திலும் கவலையிலும் இந்த அரண்மனை போன்ற மாளிகையின் அழகை அவளால் சரியாக ரசிக்க முடியவில்லை. உன் வீட்டிற்கு வரவேற்கிறேன் என் உயிரே. அவன் அவளை அதே அறைக்கு அழைத்து வந்தான். அவளை சோபாவில் அமர வைத்துவிட்டு அவளுக்கு முன்னால் தரையில் முழங்கால் இட்டு அமர்ந்தான். யாரை கண்டு இந்த உலகமே அஞ்சியதோ அந்த ஜெயராம் ஒரு சாதாரண பெண்ணின் காலடியில் அமர்ந்திருந்தான். உன் கையில் இருக்கும் இது எனக்கு விஷம் போல தெரிகிறது. ஜெயராம் அவளது மணிக்கட்டில் இருந்த தனுஷ் கொடுத்த பிரேஸ்லெட்டை கழற்றி தரையில் எறிந்தான். உன்னை நான் உயிராக நேசிக்கிறேன். நீ என் உயிராகி விட்டாய் ஸ்ட்ராபெரி. யாராவது உன் அருகில் வந்தால் என் ரத்தம் கொதிக்கிறது. என் பைத்தியக்காரதனத்தின் எல்லையை நீ அறிய மாட்டாய். உனக்காக நான் கொலை செய்யவும் துணிவேன். கொல்லப்படவும் தயங்க மாட்டேன். அவன் அவளிடம் காதலை சொல்கிறானா அல்லது அவளை மிரட்டுகிறானா என்று அவளுக்கு புரியவில்லை. நீங்கள் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஜெயராம் என்று அவள் சொல்ல வந்தபோது ஜெயராம் அவளது இதழ்களில் விரல் வைத்து தடுத்தான். ஸ்ட்ராபெரி, நீ என்னை பலவீனமாக்கி விடுவாய். உன் இதழ்களில் இருந்து என் பெயர் வரும்போது அவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பெயர் இவ்வளவு அழகானது என்று எனக்கு தெரிந்ததே இல்லை. தயவு செய்து மீண்டும் என் பெயரை சொல் என்று அவளது பேச்சை தடுத்தான். ஜெயராம் என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஹாய் என் செல்லமே, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லேன், எனக்கு கேட்கவில்லை என்று ஜெயராம் கேலியாக இன்னும் அருகில் வந்து சொன்னான். அட கடவுளே, நான் எங்கே வந்து மாட்டிக்கொண்டேன்? ஜெயராம், ஜெயராம் சார் என்று அவள் கண்களை மூடிக்கொண்டு கூறினாள். உன்மேல் அப்படியே உயிரையே விடலாம் போலிருக்கிறது என்று அவன் பலமாக சிரித்தான். ஆஷாவின் இதய துடிப்பு அதிகமானது. அவன் சிரிக்கும் போது அவனது கன்னத்தில் குழி விழுந்தது. ஆஷா அதை பார்த்து அப்படியே மெய்மறந்து போனாள். உங்கள் கன்னத்தில் குழி விழுகிறதே என்று ஆஷா ஒருவித மயக்க நிலையில் தன் கன்னத்தில் விரல் வைத்து அவனை பார்த்தாள். அவன் ஆழமாக புன்னகைத்தான். உனக்கு இது பிடித்திருக்கிறதா? நீ இதை தொட விரும்புகிறாயா என்று அவன் கேட்டபோது அவள் ஒரு சின்ன குழந்தையைப் போல தலையசைத்தாள். உடனே ஜெயராம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, என்னை திருமணம் செய்து கொள். அப்போது இந்த கண்ணக்குழியும் உன்னுடையது. இந்த கண்ணக்குழி உள்ளவனும் உன்னுடையவன்தான் என்று அவனது கருப்பு நிற கண்களை அவளது பச்சை நிற கண்களுக்குள் ஊடுருவ செய்து கூறினான். ஆஷா திடுக்கிட்டு அவனது வசீகரமான முகத்தை பார்க்க தொடங்கினாள். கண்ணக்குழிக்காக நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இந்த மனுஷன் என்னை இப்படி விசித்திரமான யோசிக்கிறான். கண்ணக்குழியை தொட அனுமதி கொடுத்து விட்டு திருமணத்திற்கு சம்மதம் கேட்கிறானே. கண்ணக்குழிக்காக யாராவது கல்யாணம் செய்து கொள்வார்களா என்று ஆஷா தன் மனதிற்குள் நினைத்தாள். கண்ணக்குழியோடு சேர்த்து கண்ணக்குழி உள்ளவனும் உனக்கு இலவசமாக கிடைக்கிறான் அல்லவா ஸ்ட்ராபெரி? இது ஒன்று மோசமான ஒப்பந்தம் இல்லையே என்று ஜெயராம் வசீகரமான குரலில் கூறினான். தயாராகு ஸ்ட்ராபெரி, வெளியே பண்டிதர் காத்திருக்கிறார். அவன் ஆஷாவின் நெற்றியில் கலைந்து கிடந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு மெதுவான குரலில் சொன்னான். என்ன என்று ஆஷா திடுக்கிட்டு கேட்டாள். திருமணம் என்று ஜெயராம் தீர்க்கமாக சொன்னான். இப்போதே, இந்த வினாடியே, இனிமேல் எவனாவது உன் அருகில் வர நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதற்காக என்று ஜெயராம் உறுதியான குரலில் கூறினான். நான் இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் என்று அவள் பயத்துடன் அவனது கண்களை பார்த்து நடுங்கும் குரலில் கேட்டாள். ஜெயராமின் முகத்தில் இருந்த அந்த வசீகரமான புன்னகை ஒரு நொடியில் மறைந்தது. உயிரோடு கொன்று விடுவேன் என்று அவனது கண்கள் குளிர்ந்து போன நிலையில் மிக தீவிரமான குரலில் கூறினான். ஆஷாவின் இதயம் பலமாக துடித்தது. அவனது தீவிரத்தை பார்க்கும்போது அவன் விளையாட்டாக சொல்லவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அப்பா என்மேல் கோபப்படுவார், அவர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று ஆஷா உண்மையான காரணத்தை சொன்னாள். நான் இருக்கிறேன் அல்லவா என் உயிரே, அவரையும் நாம் சம்மதிக்க வைத்து விடலாம். நீ ஜெயராமின் மணப்பெண்ணாக தயாராக்கு என்று ஜெயராம் மென்மையாக அவளது கையை பற்றி அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக கூறினான். சிறிது நேரத்திற்கு பிறகு திருமண உடை அணிந்து ஜொலிக்கும் ஆஷாவை கண்ட ஜெயராமின் இதயம் வேகமாக துடித்தது. ஆஷா, உங்களுக்கு ஜெயராமை மணமகனாக ஏற்றுக்கொள்வதில் சம்மதமா என்று பண்டிதர் ஆஷாவின் சம்மதத்தை கேட்டார். திருமண பத்திரத்தில் கையெழுத்திடு ஆஷா என்று அவள் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதைக் கண்டு ஜெயராம் மெதுவான குரலில் சொன்னான். சம்மதம் என்று அவள் மிகுந்த சிரமத்துடன் கூறினாள். நடுங்கும் கைகளால் திருமண பத்திரத்தில் கையெழுத்திட்டாள். பண்டிதர் சடங்குகளை முடித்தவுடன் ஜெயராம் ஒரு பெருமூச்சு விட்டான்.
அவனுக்கு ஒரு புதிய உயிர் கிடைத்தது போல் இருந்தது. அவன் எழுந்து பண்டிதருக்கு கை குலுக்கினான். சுலைமான் பண்டிதரை மரியாதையுடன் அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றான். இப்போது அங்கே 2 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களுக்கு இடையே ஒரு புனிதமான பந்தம் இருந்தது. ஜெயராம் மெதுவாக அடிமேல் அடி வைத்து ஆசாவின் அருகில் வந்தான். அவன் ஆசாவின் 2 கைகளையும் தன் கைகளுக்குள் பற்றினான். அவை பனிக்கட்டியை போல குளிர்ந்திருந்தன. திருமண வாழ்த்துக்கள், எனக்கு இந்த உரிமையை தந்ததற்கு நன்றி என்று ஜெயராம் மிகுந்த மரியாதையுடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். ஆசாவின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றது. இனி இந்த கண்ணக்குழி உனது சொத்து மனைவியே. எவ்வளவு வேண்டுமானாலும் பார், எவ்வளவு வேண்டுமானாலும் தொட்டுக்கொள் என்று அவன் ஆசாவின் கையை பிடித்து தன் கன்னத்தில் வைத்தான். ஆசாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. வெட்கப்படாதே ஸ்ட்ராபெரி என்று ஜெயராம் அவளது கூந்தலை விரலால் ஒதுக்கிவிட்டு அவளது கன்னத்தை தன் கட்டை விரலால் வருடினான். இனி நீ எப்போதும் எனக்கே சொந்தம். இரவின் கடைசி பகுதியில் கார் பேராசிரியர் அமனின் வீட்டில் முன்னால் நின்றது. ஆசாவை அங்கே அழைத்து வந்த ஜெயராம் பின்னால் வர ஆசா ஓடி சென்று வீட்டிற்குள் நுழைந்தாள். ஜெயராம் தனது முழு கம்பீரத்துடனும் ஆடம்பரத்துடனும் உள்ளே வந்தான். அமன் ஹாலில் அமர்ந்திருந்தார். ஆசா காணாமல் போனதால் அவர் மிகுந்த கவலையில் இருந்தார். அப்பா என்று ஆசா தவிப்புடன் அவரை அழைத்தாள். அமன் அவளை திருமண உடையில் கண்டதும் அப்படியே உறைந்து நின்றார். ஆசா, மகளே, நீ எங்கே இருந்தாய்? உனக்காக நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நான் போலீஸ் நிலையத்திற்கு செல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன் என்று அமன் கவலையுடன் கேட்டார். பிறகு திடீரென்று அவரது பார்வை ஆசாவிற்கு பின்னால் நின்றிருந்த ஜெயராமின் மீது விழுந்தது. ஏன் நீ இந்த திருமண உடையில் இருக்கிறாய்? இந்த மனிதன் யார் என்று அவர் வியப்புடன் கேட்டார். நான் உங்கள் மருமகன் மாமனார் அவர்களே என்று ஜெயராம் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து மிக சாதாரணமாக பதிலளித்தான். அமனின் காலடியில் பூமி நழுவுவது போல் இருந்தது. முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்து. என் மகள் இப்படி எதையும் செய்ய மாட்டாள் என்று அவர் ஆச்சரியத்துடன் ஆசாவை பார்த்தார். மகளே, உண்மை என்னவென்று சொல். இந்த ஆள் என்ன சொல்கிறான்? ஆசா தலை குனிந்து கொண்டாள். அப்பா, நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். அமனின் மேல் இடி விழுந்தது போல் இருந்தது. என்ன காரியம் செய்து விட்டாய் நீ? என் அன்பையும் பாசத்தையும் தவறாக பயன்படுத்தி விட்டாய். இதற்காக நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் ஆசா, ஒருபோதும் மாட்டேன் என்று அவர் கோபத்துடன் கூறினார். அப்பா, நான் சொல்வதை கேளுங்கள் என்று ஆசா தவித்தாள். ஜெயராம் இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். இங்கிருந்து வெளியேறு. இன்று முதல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. என் வீட்டு கதவுகள் உனக்காக எப்போதும் மூடப்பட்டிருக்கும் என்று அவர் கூறினார். இல்லை அப்பா, அப்படி செய்யாதீர்கள். நான் செத்து விடுவேன் என்று ஆசா அழத் தொடங்கினாள். நீ இந்த மனிதனை திருமணம் செய்து கொண்ட அந்த நிமிடமே எனக்கு இறந்து விட்டாய் ஆசா. போ இங்கிருந்து. உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. அவர் தன் அறைக்குள் சென்று விட்டார். ஆசா அங்கேயே தரையில் விழுந்தாள். ஜெயராம் முன்னால் வந்து அவளை தூக்க முயன்றான். ஆனால் ஆசா அவனை பின்னுக்கு தள்ளினாள். இப்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? என்னிடமிருந்து அனைத்தையும் பறித்து விட்டீர்கள். ஜெயராம் அவளது இடுப்பை பிடித்து தூக்க முயன்றான். என்னை தொடாதீர்கள். அப்பாவை சம்மதிக்க வைப்பேன் என்று சொன்னீர்கள். எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னீர்கள். பாருங்கள், அவர் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அவள் அவனது நெஞ்சில் தன் கைகளால் குத்தத் தொடங்கினாள். ஜெயராம் தவிப்புடன் அவளது 2 கைகளையும் பற்றி அவளை இழுத்து தன் வலிமையான நெஞ்சோடு அணைத்து கொண்டான். ஆசா அவனது சட்டையை தன் கைகளால் இறுக பற்றி கொண்டு அவனது தோளில் தலை சாய்த்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவர் கோபமாக இருக்கிறார் ஸ்ட்ராபெரி, மிகவும் கோபமாக இருக்கிறார். அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் நம்பிக்கையோடு இரு. அவர் உனது தந்தை. தன் மகளின் மேல் அதிக நேரம் அவர் கோபமாக இருக்க மாட்டார். கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். ஜெயராம் அவளது தலையில் கை வைத்து மிகுந்த அன்புடன் அவளது கூந்தலை வருடி கொடுத்தான். நீங்கள் ரொம்ப கெட்டவர் ஜெயராம், ரொம்பவும் கெட்டவர் என்று ஆசா அவனது நெஞ்சில் தலை சாய்த்தபடி அவனது சட்டையை இழுத்து பிடித்து கூறினாள். நீ என்னை என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் ஸ்ட்ராபெரி, நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். நீ என்னை கெட்டவன் என்றோ பைத்தியக்காரன் என்றோ அல்லது திருடன் என்றோ எப்படி அழைத்தாலும் உன் ஒவ்வொரு சொல்லும் எனக்கு சிரம் மேல் தாங்கத்தக்கது. அவன் பேசி முடித்து அவளது இமைகளில் முத்தமிட்டான். அவனது கண்ணக்குழியில் நிலைத்திருந்த ஆசாவின் பார்வையை அவன் கவனித்தான். ஏனென்றால் இந்த உலகில் என்னை அழிக்கவோ திட்டவோ அல்லது நேசிக்கவோ முழு உரிமை கொண்ட ஒரே உயிர்
நீ மட்டும்தான். ஜெயராமின் பேச்சை கேட்டு ஆசா வியப்புடன் அவனை பார்த்தாள். அந்த மனிதனிடம் ஒவ்வொரு வலிக்கும் மருந்தாக வார்த்தைகள் இருந்தன. அவள் அமைதியாக மீண்டும் அவனது நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். வீட்டிற்கு செல்லலாமா? அவன் அவளது கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றான். மாளிகைக்கு வந்ததும் ஜெயராம் அவளை நேராக தன் அறைக்கு அழைத்து வந்தான். ஜெயராம் அவளுக்காக ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தான். ஆசாவின் அந்த நிலையை பார்த்ததும் அவனது இதயமே சுக்குநூறாக உடைந்தது. அவன் அமைதியாக அவள் அருகில் தரையில் அமர்ந்து அவளது கையை பற்றி அவளது கட்டை விரலை வருடினான். ஸ்ட்ராபெரி, அப்பா சொன்ன வார்த்தைகளை மனதிற்குள் போட்டுக்கொள்ளாதே. அவர் உனது அப்பா. அவரது கோபத்திலும் ஒரு அன்பு ஒளிந்திருக்கிறது என்று ஜெயராம் மிகுந்த கனிவுடன் சொன்னான். ஆசா சோகமான கண்களுடன் அவனை பார்த்தாள். அவர் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த உலகில் எனக்கு என்று இப்போது எந்த இடமும் இல்லை என்று அவள் தேம்பி அழத் தொடங்கினாள். உனக்கு இடமில்லை என்று யார் சொன்னது? ஜெயராம் அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து மிகுந்த காதலோடு சொன்னான். நான் உன்னை அவ்வளவு ஆழமாக நேசிக்கிறேன். நீதான் என் இதய துடிப்பு. நீ எனக்கு அவ்வளவு விசேஷமானவள். உன்னை எவ்வளவு நேசித்தாலும் அது குறைவாகவே எனக்கு தோன்றுகிறது. நீதான் ஜெயராமின் இதயம் ஸ்ட்ராபெரி. ஜெயராமின் பேரரசின் மகாராணி நீதான். ஆசா, உன் அப்பா கோபமாக இருந்தால் என்ன? நான் அவர் முன்னால் கைகூப்பி நிற்பேன். அவரிடம் கெஞ்சுவேன். அவர் கால்களை பிடிப்பேன். அவர் உன்னை மன்னிக்கும் வரை நான் நிம்மதியாக அமர மாட்டேன். அவன் ஆசாவின் முகத்தில் விழுந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டான். ஜெயராம் அவளை மெதுவாக தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவள் அமைதியாக அவனது பிடிக்குள் ஒடுங்கி கொண்டாள். நீங்கள் உண்மையைத்தான் சொல்கிறீர்களா? அப்பா ஒத்துக்கொள்வாரா என்று ஆசா மெதுவாக தலையை உயர்த்தி அவனை பார்த்தாள். ஜெயராமின் கன்னத்தில் அதே கண்ணக்குழி தெரிந்தது. அது சற்று நேரத்திற்கு முன்புதான் ஆசாவை வசீகரித்திருந்தது. அவள் நடுங்கும் கைகளால் ஜெயராமின் கன்னத்தை தொட்டாள். அவனது சட்டை காலரை பற்றினாள். நிச்சயமாக என் அன்பே, இன்று என் ஸ்ட்ராபெரி உலகின் மிக அழகான மணப்பெண்ணாக இருக்கிறாள். ஜெயராமின் விரல்கள் ஆசாவின் கழுத்தில் இருந்த நெக்லஸை தொட்டபோது அவளது உடல் சிலிர்த்தது. உன் கழுத்து பாரமாக இருக்கும், அதனால் தான் இதை கலற்றுகிறேன். அவன் நெக்லஸை கலற்றி ஓரமாக வைத்தான். அதன்பின் அவளது கம்மலை கலற்றுவதற்காக அவளது காதருகே குனிந்தான். அவள் தன்னை அறியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அன்று ஹோட்டலில் உன்னை பார்த்த முதல் பார்வையிலேயே என் இதயத்தை உன்னிடம் இழந்து விட்டேன் ஸ்ட்ராபெரி. நீ உன் சவாலை முடித்துவிட்டு சென்று விட்டாய். ஆனால் அந்த தீண்டலை இப்போதும் என் கன்னத்தில் என்னால் உணர முடிகிறது. ஆசா முத்தமிட்ட அதே இடத்தில் அவன் கையை வைத்தான். ஆசா வெட்கத்தில் உறைந்து போனாள். ஜெயராம் அருகில் இருந்ததால் அவளது இதய துடிப்பு சிதறியது. மீண்டும் நீ என்னை தொடலாம், இந்த முறை உரிமையோடு. ஜெயராம் தன் முகத்தை அவளது முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அது நான் உடை மாற்ற வேண்டும், என்னை விடுங்கள் என்று ஆசா தலை குனிந்தபடி நடுங்கும் குரலில் கூறினாள். ஆசா வேகமாக திரும்ப முயன்ற போது ஜெயராம் மிகுந்த சாமர்த்தியத்துடன் அவளது மணிக்கட்டை பிடித்து மீண்டும் தன் பக்கம் இழுத்தான். ஆசா மீண்டும் அவனது மார்பில் மோதினாள். அங்கிருந்து தப்பிப்பது சாத்தியமற்றதாக இருந்தது. இப்படி இதயத்தை தவிக்க விட்டுவிட்டு ஓடுவது எங்கே காற்றாய் ஸ்ட்ராபெரி? ஒரு மனிதனின் இதயமே நின்றுவிடும் போலிருக்கிறது. பாவம், இந்த ஏழையின் மேல் கொஞ்சம் கருணை காட்டு என்று ஜெயராம் குனிந்து அவளது தாழ்ந்த இமைகளை ஊடுருவி பார்த்தான். ஆசா வெட்கத்துடன் கண்களை உயர்த்தி அவனை பார்த்தாள். அவனால் தன்னை தடுத்து கொள்ள முடியவில்லை. அவளது இதழ்களை நோக்கி அவன் குனிந்தான். ஆசாவின் இதயம் துடிக்கவே மறந்து போனது. அவன் தன் காதலை பொழிந்துவிட்டு பின்வாங்கிய போது ஆசாவின் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது. ஜெயராம் அவளது வளையல்களை ஒவ்வொன்றாக கலற்றி பின் அவளது கையை தன் இதழ்களோடு ஒற்றி கொண்டான். நிம்மதியாக இரு. உன் சம்மதம் இல்லாமல் நான் உன்னை தீண்ட மாட்டேன் ஆசா. ஏனென்றால் நான் உன் உடலை அல்ல, உன் இதயத்தை வெல்ல விரும்புகிறேன். உன் இதயம் எனக்காக துடிக்கும் வரை நான் காத்திருப்பேன் என்று ஆசாவின் கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். அவளது இதயம் மீண்டும் ஒருமுறை பலமாக துடித்தது. அவள் வெட்கத்துடன் பார்வையை தாழ்த்தி கொண்டு தன் கையை விடுவிக்க முயன்றாள். நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று ஆசா தைரியத்தை வரவழைத்து மெதுவான குரலில் கேட்டாள். நான் ஒரு சமையல்காரன் ஸ்ட்ராபெரி. மனிதர்களை வெட்டுவேன், மன்னிக்கவும், காய்கறிகளை வெட்டுவேன் என்று அவன் மிகவும் சீரியஸாக கூறிவிட்டு ஆசாவின் திகைத்த முகத்தை பார்த்ததும் உடனே பேச்சை மாற்றினான். ஜெயராமின் முகத்தில் ஒரு வசீகரமான
ஆனால் குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. அவன் ஆசாவின் முகத்திற்கு அருகில் குனிந்து அவளை பார்த்தான். உங்கள் குடும்பம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஜெயராமை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ளும் ஆவல் ஆசாவிற்கு திடீரென ஏற்பட்டது. இந்த கேள்வியை கேட்டதும் ஜெயராமின் முகத்தில் இருந்த புன்னகை ஒரு நொடியில் மறைந்தது. அவனது கண்களில் ஒரு ஆழமான மௌனம் சூழ்ந்தது. ஒரு வினாடி அங்கே ஈரம் கசிந்தது போல் இருந்தது. ஒரு சாலை விபத்தில் என் குடும்பத்தினர் அனைவரும் இறந்து விட்டார்கள் ஆசா. அவனது குரல் கனமாக மாறியது. அவன் ஆசாவின் கையை பிடித்து தன் இதயத்தின் மேல் வைத்தான். இனி நீ மட்டும்தான் எனக்கு எல்லாம். ஆசா லேசாக புன்னகைத்தாள். ஜெயராம் அந்த சூழலை மாற்ற ஒரு பெருமூச்சு விட்டு ஆசாவின் கனமான திருமண உடையை பார்த்தான். இந்த கனமான உடையில் நீ மிகவும் களைத்து போயிருப்பாய். விருப்பம் இருந்தால் மாற்றிக்கொள் என்று அன்புடன் சொன்னான். இல்லை என்றால் இப்படியே கூட நீ மிக அழகாக இருக்கிறாய். என் இதய துடிப்பை நீ எகிர வைக்கிறாய். ஆசாவின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தன. போய் நிம்மதியாக சென்று முகம் கழுவி வா என்று ஜெயராம் அவளது நெற்றியில் முத்தமிட்டு சொன்னான். ஆசா அவனை ஒரு வெட்க பார்வையால் பார்த்துவிட்டு வேகமாக குளியலறை நோக்கி ஓடினாள். பின்னால் அவள் செல்வதை பார்த்து அவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். காலையின் பொன்னிற கதிர்கள் மென்மையான திரைசீலைகளின் வழியாக ஊடுருவி அறைக்குள் வந்தன. ஆசா மெதுவாக கண்களை திறந்தபோது தன்னை சுற்றியுள்ள சூழல் அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது. ஆனால் உடனடியாக கடந்த இரவின் சம்பவங்கள் அவளது மனதில் ஒரு திரைப்படத்தை போல ஓடத் தொடங்கின. அவள் பக்கம் திரும்பிய போது எதிரே இருந்த காட்சியை கண்டு அவளது மூச்சு நின்றது. எதிரே இருந்த பெரிய அலங்கார மேஜையின் கண்ணாடிக்கு முன்னால் ஜெயராம் நின்று கொண்டிருந்தான். ஓ கடவுளே, ஒருவன் எப்படி இவ்வளவு கச்சிதமாக இருக்க முடியும்? ஆசாவின் கண்கள் அவன் மீது நிலைத்தன. தன் தலைமுடியை வாரிக்கொண்டிருந்த ஜெயராம் கண்ணாடியின் வழியாக ஆசா விழிப்பதையும் தன்னையே உற்று பார்ப்பதையும் கவனித்து விட்டான். அவனது இதழ்களில் ஒரு வசீகரமான புன்னகை அரும்பியது. அவன் திரும்பி ஆசாவை நோக்கி நடந்தான். என்ன ஆச்சு ஸ்ட்ராபெரி, என்ன பார்க்கிறாய் என்று ஜெயராம் கேட்டான். ஆசா அப்படியே பதற்றமடைந்தாள். அவள் உடனடியாக எழுந்து அமர்ந்து தன் துப்பட்டாவை சரி செய்ய தொடங்கினாள். அவளது முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. அது உங்களை... அவளது நாக்கு தடுமாறியது. வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கி கொண்டன. அவள் பதற்றத்தில் தன் உதட்டை கடித்து கொண்டாள். பாருங்கள், நான் வேண்டுமென்றே அப்படி என்று அவள் விளக்கம் சொல்ல தொடங்கினாள். ஆனால் உடனே அமைதியானாள். ஜெயராம் நடந்து வந்து கட்டிலுக்கு மிக அருகில் நின்றான். பின் குனிந்து தன் முகத்தை ஆசாவின் முகத்திற்கு நேராக கொண்டு வந்தான். அவன் தன் இரு கைகளையும் ஆசாவிற்கு இருபுறமும் கட்டிலின் மேல் ஊன்றி அவளை தன் பிடிக்குள் சிறைபிடித்தான். முதல் விஷயம், நீ என்னிடம் பேசும்போது உன் பார்வை என் மேல் மட்டும்தான் இருக்க வேண்டும். அங்கும் இங்கும் பார்க்கக்கூடாது. இரண்டாவது, பேசும்போது நீ இப்படியே பாதியிலேயே நிறுத்துகிறாய். அது எனக்கு மிகுந்த எரிச்சலை தருகிறது. இப்போது வாக்கியத்தை முழுமையாக சொல் என்று ஆசாவின் கண்களை ஊடுருவி பார்த்தபடி தீவிரமாக கூறினான். ஆசா ஒரு பெருமூச்சு விட்டாள். அவனது நெருக்கத்தால் ஆசாவின் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வரும்போல் இருந்தது. அவள் தன் அப்பாவிதனமான பெரிய கண்களால் ஜெயராமை பார்த்தாள். ஓ, நீங்கள் அவ்வளவு கச்சிதமாக இருக்கிறீர்கள். அதனால்தான் என் பார்வையை உங்களை விட்டு அகற்றவே முடியவில்லை. ஜெயராமின் முகத்தில் ஒரு அழகான புன்னகை விரிந்தது. உண்மையாகவா என்று அவன் புருவத்தை உயர்த்தி கேட்டான். ஆசா அன்பான முறையில் ஆம் என்பது போல தலையசைத்தாள். ஜெயராம் அவளது கையை தன் நெஞ்சின் மேல் வைத்தான். நீ விரும்பினால் என்னை தொடலாம் ஸ்ட்ராபெரி, நான் கோபித்து கொள்ள மாட்டேன் என்று ஆசாவின் காதருகே குனிந்து கிசுகிசுத்தான். ஆசாவின் முகம் சிவந்து கொண்டே இருந்தது. அவள் பார்வையை தாழ்த்த முயன்றாள். ஆனால் ஜெயராம் அவளது கன்னத்தை பற்றி மேலே உயர்த்தினான். இவ்வளவு வெட்கப்பட தேவையில்லை. நீ விரும்பினால் உன்னை இன்னும் அதிகமாக வெட்கப்பட என்னால் வைக்க முடியும் என்று மெதுவாக ஆசாவின் முகத்திற்கு இன்னும் நெருக்கமாக வந்தான். ஆசா தன் கண்களை மூடிக்கொண்டாள். அந்த தருணம் அப்படியே உறையவிருந்த நிலையில் திடீரென்று கதவு தடார் என திறக்கப்பட லாவண்யா உள்ளே நுழைந்தாள். ஆசா திடுக்கிட்டு பின்வாங்கினாள். ஜெயராம் லாவண்யாவை பார்த்தபோது அவனது நெற்றியில் கோபக்கோடுகள் விழுந்தன. கதவை தட்டும் நாகரிகத்தை கூட நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையா என்று ஜெயராம் ஆத்திரத்துடன் கேட்டான். பாஸ், நான் சும்மா என்று லாவண்யா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அவளது பார்வை ஆசாவின் மேல் நிலைத்தது. பொறாமையினால் லாவண்யா கொதித்து போனாள். வெளியே போ
இனிமேல் அனுமதி இல்லாமல் என் அறைக்குள் நுழையும் துணிச்சலை வளர்த்து கொள்ளாதே. இப்போதே வெளியே போ என்று ஜெயராம் தன் விரலால் கதவை நோக்கி சைகை காட்டினான். ஜெயராமின் கோபத்தை கண்டு லாவண்யாவின் உயிர் போனது. அவள் ஆசாவை ஒரு விஷமத்தனமான பார்வையால் பார்த்துவிட்டு தரையில் காலை உதைத்தபடி வெளியேறினாள். ஆனால் செல்லும்போது கதவை திறந்தே விட்டு சென்றாள். நீ தயாராகு ஆசா, நான் காலை உணவை அனுப்பி வைக்கிறேன் என்று ஜெயராம் சொல்ல ஆசா தலையசைத்து விட்டு அலமாரியை நோக்கி சென்றாள். அப்படி என்ன அவசரமான காரியம் வந்துவிட்டது லாவண்யா? நீ இப்படி என் அறைக்குள் நுழையும் அளவிற்கு? அறைக்கு வெளியே வந்த ஜெயராம் சோபாவில் அமர்ந்து மிகுந்த தீவிரத்துடன் கேட்டான். லாவண்யாவிற்கு மூச்சு வாங்கியது. இந்த மாளிகையின் விதிகள் உனக்கு தெரியாதா அல்லது மறந்து விட்டாயா? நான் உனக்கு நினைவூட்ட வேண்டுமா? ஜெயராமின் பேச்சை கேட்டு அவள் பயந்து 2 அடி பின்வாங்கினாள். பாஸ், அது சீனு சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்க வேண்டும் என்று சொன்னார் என்று அவள் தலை குனிந்தபடி சொன்னாள். அவளது முகம் வெளுத்து போனது. சீனு என்று ஜெயராம் உரக்க கூப்பிட்டான். சொல்லுங்கள் பாஸ் என்று சீனு உடனடியாக அருகில் வந்தான். இனிமேல் யாராவது என் அறைக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்தால் அவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்று நான் சொல்ல தேவையில்லை. அது பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி என்று லாவண்யாவை பார்த்து சொன்னான். லாவண்யாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. இங்கிருந்து போ, மீண்டும் இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது. லாவண்யா அங்கிருந்து உடனடியாக அகன்றாள். ஜெயராம் திரும்பி பார்த்தபோது ஆசா இப்போது தயாராகி கதவருகே நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் ஜெயராமின் முகத்தில் இருந்த கோபக்கோடுகள் அனைத்தும் மறைந்தன. புன்னகை குடியேறியது. வாயன் ஸ்ட்ராபெரி என்று ஜெயராம் கை செய்கையால் ஆசாவை தன் அருகில் அழைத்தான். ஜெயராம் மிகுந்த அன்புடன் அவளது கையை பற்றி உணவருந்தும் இடத்திற்கு அழைத்து சென்றான். மேஜையில் உலகில் உள்ள அனைத்து விதமான உணவுகளும் அணிவகுத்து நின்றன. ஜெயராமின் கண்கள் ஆசாவின் மேல் மட்டுமே நிலைத்திருந்தன. அவன் அவளுக்காக தட்டை தயார் செய்து ஒரு கவளத்தை எடுத்து அவளது இதழ்களுக்கு அருகில் கொண்டு வந்தான். சாப்பிடு என் உயிரை, இரவு முதல் நீ எதையும் சாப்பிடவில்லை. ஆசா வெட்கத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தாள். சுலைமான் மற்றும் மற்ற வேலைக்காரர்கள் அங்கிருந்தனர். நானே சாப்பிடுகிறேன், எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆசா மெதுவான குரலில் எதிர்ப்பு தெரிவித்தாள். என் மனைவி வெட்கப்படுகிறாள், நீங்கள் அனைவரும் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று ஜெயராம் அதட்டினான். அனைவரும் உடனடியாக தலை குனிந்து கொண்டனர். சீனு தன் புன்னகையை மறைத்தபடி முகத்தை திருப்பி கொண்டான். இப்போது மகிழ்ச்சி தானே என் உயிரே? இப்போது நம்மை யாரும் பார்க்கவில்லை. இப்போது ஒரு கவளம் சாப்பிடு ஸ்ட்ராபெரி என்று ஜெயராம் அவளுக்கு இன்னும் அருகில் வந்தான். ஆசா பதற்றத்துடன் உணவை வாயில் வாங்கி கொண்டாள். அவளது இதயம் மேலும் அடிப்பது போல துடித்தது. உங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று ஆசா கேட்டாள். ஜெயராம் தன் நாற்காலியை அவளுக்கு இன்னும் அருகில் இழுத்து போட்டு தன் கையை அவளது நாற்காலியின் பின்புறம் விரித்தான். இருக்கிறதே, எனக்கு ஒரு மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்று தன் வசீகரமான கண்ணகுழியை காட்டியபடி குறும்புடன் சொன்னான். என்ன வேலை என்று ஆசா அப்பாவித்தனமாக கேட்டாள். ஜெயராம் அவளது காதருகே குனிந்தான். உன்னை நேசிப்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய மற்றும் முழு நேர தொழில். இப்போது நீ மட்டும்தான் என் உலகம். ஆசா அவனை லேசாக தள்ளினாள். நீங்கள் ரொம்பவும் குறும்புக்காரராகிவிட்டீர்கள். நான் சீரியஸாக கேட்கிறேன். உங்களுக்கு அலுவலகமோ அல்லது வியாபாரமோ இல்லையா? ஜெயராம் சிரித்து கொண்டே அவளது கையை பிடித்து முத்தமிட்டான். ஸ்ட்ராபெரி, என்னுடைய ஒரே தொழில் உன் இதயத்தை வெல்வதுதான். என்னை இந்த வேலையை செய்ய அனுமதிப்பாயா? அவள் அப்படியே மௌனமானாள். ஜெயராம் காதல் நிறைந்த கண்களால் அவளை பார்த்தான். என் அன்பிலிருந்து தப்பித்து ஓட முயலாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் ஓடுகிறாயோ அவ்வளவு தூரம் நான் உன்னை பின்தொடர்வேன். நம்பு, நான் ஒரு மிக சிறந்த வேட்டைக்காரன். ஆசா அவனை முறைத்து பார்த்தாள். வேட்டைக்காரனா? இப்போது நீங்கள் என்னை உங்கள் வேட்டையாக நினைக்கிறீர்களா? ஜெயராம் ஒரு வசீகரமான புன்னகையுடன் பதிலளித்தான். இல்லை அன்பே, வேட்டையின் காலடியில் தன் உயிரையே அர்ப்பணித்த வேட்டைக்காரன் நான். அவன் இப்படி சொன்னதும் ஆசா தலை குனிந்து புன்னகைத்தாள். இன்று மாளிகை முழுவதும் மின்விளக்குகளால் ஜொலித்தது. நகரின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் அங்கிருந்தனர். ஜெயராமின் திருமண கொண்டாட்டத்திற்காக ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆசா கண்ணாடியின் முன் நின்று தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தாள். தங்க நிற கவுனில் அவள் தேவதையை போல ஜொலித்தாள். ஜெயராம் அறைக்குள் நுழைந்தான். கருப்பு நிற 3 பீஸ் சூட்டில் அவன் மிகுந்த கம்பீரத்துடன் இருந்தான். கண்ணாடியில் ஆசாவை பார்த்ததும்
அவனது கால்கள் அப்படியே நின்றன. இன்று என்னை கொன்றுவிடும் முடிவில் தான் இருக்கிறாயா ஸ்ட்ராபெர்ரி? ஒருவரால் எப்படி இவ்வளவு அழகாக இருக்க முடியும்? எதிரில் இருப்பவர் மூச்சு விடக்கூட அவகாசம் தரமாட்டாய் போலிருக்கிறதே. அவன் அமைதியாக அவளுக்கு பின்னால் வந்து நின்று தன் கைகளை ஆசாவின் தோள்களில் வைத்தான். ஆசாவின் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு பரவியது. அவள் வெட்கத்தில் தன் நீண்ட அடர்த்தியான இமைகளை தாழ்த்தி கொண்டாள். அவளது பால் போன்ற கன்னங்களில் வெட்கத்தின் சிவப்பு படர்ந்தது. அவள் மலரும் ரோஜாவை போல இருந்தாள். அவள் திரும்பி ஜெயராமை பார்க்கவில்லை. கண்ணாடி வழியாக அவனது வசீகரமான முகத்தை பார்த்தவாறே மெதுவான குரலில் கூறினாள், நீங்களும் கூட மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். ஜெயராமின் முகத்தில் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் புன்னகை அரும்பியது. அதில் அவனது அந்த அழகான கண்ணக்குழி இன்னும் ஆழமாக விழுந்தது. ஜெயராம் அவளை தன் பக்கம் திருப்பி மிக அருகில் இழுத்து கொண்டான். வெறும் அழகாக மட்டுமா இருக்கிறேன் என் உயிரே? உன்னுடைய இந்த கணவன் இன்று இந்த நகரம் முழுவதின் பார்வைக்கும் மைய புள்ளியாக இருப்பான். ஆனால் என் கண்கள் உன்மேல் மட்டுமே இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி. நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய். உன்னை அப்படியே என் இதயத்திற்குள் ஒளித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அவன் அவளது அருகில் வந்து அவளை அலங்கார மேஜையின் மேல் அமர வைத்தான். ஜெயராம் ஆசாவின் காதருகே குனிந்து மிக மென்மையான மற்றும் மயக்கும் குரலில் கூறினான், என் இதய துடிப்பையே உனது பெயருக்கு எழுதி வைத்து விட்டேன். இனி இந்த இதயத்தின் மேல் எனக்கு அல்ல, உனக்குத்தான் உரிமை இருக்கிறது ஸ்ட்ராபெர்ரி என்றான். ஆசாவின் தொண்டை வறண்டது. இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வரும் அளவிற்கு வேகமாக துடித்தது. ஜெயராம் அவளது நாக்கு தடுமாறியது. வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கி கொண்டன. ஸ்ட்ராபெர்ரி, நீ என்னை உன் பைத்தியமாக மாற்றிவிட்டாய். உன்னை தவிர வேறு எதுவும் வேண்டாம் இந்த ஜெயராமிற்கு. இந்த முழு ஜெயராமையும் நீயே அபகரித்து கொண்டாய். இதற்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக உண்டு ஆசா. ஆசாவின் இதயம் ஒரு கணம் நின்றது. அவனது இந்த தீவிரமான காதலை தன்னால் தாங்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. ஜெயராம், வெளியே விருந்தினர்கள் என்று ஆசா பதற்றத்தில் உளறினாள். ஜெயராம் ஒரு கணம் நின்றான். அவன் தன் கண்களை மூடி ஒரு பெருமூச்சு விட்டு, நீ இவ்வளவு அழகாக இருந்திருக்க கூடாது ஸ்ட்ராபெர்ரி. என்னை அப்படியே பைத்தியமாக்கி விட்டாய். விருந்தினர்கள் அனைவரையும் அப்படியே திருப்பி அனுப்பிவிடலாம் என்று தோன்றுகிறது. இந்த முழு இரவையும் உன்னையே ரசிப்பதில் கழிக்க வேண்டும் என்று ஜெயராம் கூறினான். அவன் சற்று பின்வாங்கி ஆசாவின் கலைந்த கூந்தலை மிகுந்த அன்புடன் சரி செய்தான். அவனது கண்கள் இன்னும் ஆசாவின் முகத்தில் ஒவ்வொரு பகுதியையும் உற்று பார்த்து கொண்டிருந்தன. சரி வா, கீழே செல்லலாம். என்னுடைய பொறுமை முழுவதுமாக முடிந்து உன்னை இங்கிருந்து போகவே விடாமல் தடுப்பதற்கு முன்பாக. அவன் ஆசாவை அலங்கார மேஜையில் இருந்து கீழே இறக்கி அவளது கையை தன் கையோடு கோர்த்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். விருந்து களை கட்டி இருந்தது. ஜெயராம் ஒரு நிமிடம் கூட ஆசாவை தனியாக விடவில்லை. திடீரென்று சுலைமான் ஜெயராமின் காதில் ஏதோ சொல்ல அவன் முகம் தீவிரமானது. ஸ்ட்ராபெர்ரி, நீ இங்கேயே இரு. ஒரு முக்கியமான வேலையை முடித்துவிட்டு 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன். எங்கேயும் சென்று விடாதே என்று ஆசாவின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வேகமாக படிக்கட்டுகளை நோக்கி சென்றான். ஆசா தனியாக நின்று விருந்தினர்களை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென லாவண்யா அவளுக்கு அருகில் வந்தாள். அழகாக இருக்கிறாய் என்று லாவண்யா ஆசாவை உச்சி முதல் பாதம் வரை வெறுப்புடன் பார்த்தபடி கூறினாள். நன்றி. நீங்கள் ஜெயராமை பார்த்தீர்களா? எங்கே சென்றார் என்று தெரியவில்லை. இப்பத்தானே எங்கிருந்தார் என்று ஆசா மெல்லிய புன்னகையுடன் அவளிடம் கேட்டாள். ரகசிய அறையில் இருக்கிறார். வேறு எங்கே இருப்பார் என்று லாவண்யா கிண்டலாக சிரித்து கொண்டே சொன்னார். ரகசிய அறையா? அது எங்கே இருக்கிறது என்று ஆசா மெதுவாக கேட்டாள். உனக்கு தெரியாதா ஆசா? உன்னுடைய கணவன் இந்த நகரத்தின் மிகப்பெரிய மாஃபியா. அவனது கைகள் எப்போதும் யாருடைய இரத்தத்திலாவது தோய்ந்திருக்கும் ஒரு கேங்ஸ்டர் அவன் என்று லாவண்யா விஷயத்தை கக்கினாள். ஆசாவின் முகம் வெளுத்து போனது. என்ன உளறுகிறாய்? இதெல்லாம் பொய். நீ பொய் சொல்கிறாய் அல்லவா லாவண்யா? ஜெயராம் அப்படிப்பட்டவர் கிடையாது என்று அவள் பதறினாள். ஓ அப்படியா என்று லாவண்யா புருவத்தை உயர்த்தி அவளை ஏளனமாக பார்த்தாள். மது, மாது மற்றும் கொலைதான் அவனது தொழில். உனக்கு முன்னால் அவன் எவ்வளவு தூய்மையானவன் போல நடிக்கிறானோ, உண்மையில் அவன் அவ்வளவு பயங்கரமானவன். அவன் ஒரு சமையல்காரன் என்று நீ நினைக்கிறாயா? அவனுக்கு மனித உடல்களை துண்டு துண்டாக வெட்ட தெரியுமே தவிர சமைக்க தெரியாது. ஆசாவின் கைகளில் வேர்வை சிந்த தொடங்கியது. இல்லை, இதெல்லாம் பொய். நீ ஜெயராம் மேல் பழி போடுகிறாய் என்று அவள் கலங்கிய கண்களுடன் தட்டு தடுமாறி கூறினாள்.
லாவண்யா அவளது தோளை தட்டினாள். என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீயே நேரில் போய் பார். மேல்தளத்தில் உள்ள அந்த நீளமான பாதையின் கடைசி அறை, அதைத்தான் நாங்கள் ரகசிய அறை என்று அழைக்கிறோம். போ, உன் கண்களாலேயே உண்மையே பார். உன்னுடைய அந்த கச்சிதமான கணவன் அங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்று. ஆசாவின் மூளை மரத்து போனது. ஜெயராம் சென்ற படிக்கட்டுகளை நோக்கி அவளது பார்வை நிலைத்தது. சந்தேகத்தின் விதை தூவப்பட்டு விட்டது. இப்போது ஆசாவின் கால்கள் தானாகவே படிக்கட்டுகளை நோக்கி நகரத் தொடங்கின. அந்த பாதை இருளில் மூழ்கியிருந்தது. ஆசா கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். இது என்ன மாதிரியான இடம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு ஆர்வத்துடன் சில அடிகள் முன்னால் எடுத்து வைத்தாள். அவளுக்கு மிக அருகில் ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. அவள் பயந்து போய் திரும்பிய போது அவளது வாயில் இருந்து அலறல் சத்தம் வெளிப்பட்டது. எதிரே ஜெயராமின் வளர்ப்பு புலியான பேந்தரஸ் சிவப்பு கண்களுடன் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. ஆசாவின் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. ஜெயராம், தயவு செய்து உதவுங்கள் என்று மீண்டும் கத்தினாள். அந்த புலி அவள் மேல் பாய்ந்தது. ஆனால் அதே சமயம் துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்க புலி தரையில் சுருண்டு விழுந்தது. ஆசா பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ஸ்ட்ராபெர்ரி, நீ நலமாக இருக்கிறாயா? உனக்கு காயம் எதுவும் படவில்லையே? அவன் அவள் அருகில் தரையில் அமர்ந்து ஆசாவை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவள் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். ரொம்ப பயந்து விட்டேன் ஜெயராம் என்று நடுங்கும் குரலில் கூறினாள். பயப்பட தேவையில்லை, நான் இருக்கிறேன் அல்லவா? என் ஸ்ட்ராபெர்ரிக்கு ஒன்றுமாக விடமாட்டேன் என்று அவளது கூந்தலை அன்போடு வருடினான். ஆசா சட்டென்று தன் கையை விடுவித்து கொண்டு பின்வாங்கினாள். அவளது கண்களில் கண்ணீர் பெருகியது. அப்படியானால் நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் தானா என்று பயந்தபடியே கேட்டாள். இல்லை, நான் இங்கே பானிபுரி விற்கிறேன், சாப்பிடுகிறாயா? ஜெயராம் தனக்கு மிகவும் பிடித்த அந்த புலியை கொன்றதாலும் ஆசாவை இந்த நிலையில் பார்த்ததாலும் ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்தான். அவன் பற்களை கடித்தபடி கிண்டலான தொனியில் அதை கூறினான். அவள் திகைத்து போனாள். நீங்கள் விளையாடுகிறீர்கள், இங்கே இவ்வளவு ஆயுதங்கள், இந்த இரத்தம். ஜெயராம் அவளது கையை பிடித்து எழுப்பி நிறுத்தினான். அவனது கண்களில் கோபம் கொப்பளித்தது. உனக்கு இங்கே வர எப்படி துணிச்சல் வந்தது? உனக்கு இங்கேயுள்ள வழியை யார் காட்டியது என்று கேட்டான். லாவண்யா தான் என்று அவள் அழுதபடியே கூறினாள். இதை கேட்டவுடன் ஜெயராம் அருகில் இருந்த சுவரில் பலமாக ஒரு குத்து விட்டான். அவனது கையில் இருந்து இரத்தம் கசிந்தது. லாவண்யா, இந்த துரோகியின் மரணம் என் கைகளால் தான் எழுதப்பட்டுள்ளது என்று ஆத்திரத்தில் கத்தினான். ஆசா பின்வாங்க தொடங்கினாள். நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் ஜெயராம். நீங்கள் மனிதர்களை கொலை செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு சமையல்காரன் என்று என்னிடம் பொய் சொன்னீர்கள். நீங்கள் ஒரு கொலையாளி, ஒரு கேங்ஸ்டர். ஒரு நிமிடம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். உங்களோடு என்னால் வாழ முடியாது. என்னை என் அப்பா வீட்டிற்கு போக விடுங்கள். நான் இப்போதே போகிறேன். அவள் திரும்பிய நொடியில் ஜெயராம் பாய்ந்து அவளது மணிக்கட்டை பிடித்து சுவரோடு சேர்த்தான். அவன் தன் இரு கைகளையும் சுவரில் ஊன்றி அவளை முழுமையாக சிறைப்பிடித்தான். என்னை விடுங்கள் ஜெயராம், என்னை போக விடுங்கள் என்று அவனது நெஞ்சில் அடித்து கொண்டு கத்தினாள். அவளது கண்கள் தொடர்ந்து கண்ணீரை சிந்தின. இனி ஒரு முறை போவதை பற்றி பேசினாள். ஜெயராம் அவளது கன்னத்தை தன் விரல்களால் பற்றி முகத்தை உயர்த்தினான். ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள் என்று அவனது கண்களை நேராக பார்த்து ஆசா கேட்டாள். உனக்கு உண்மை தெரிய வேண்டும், அப்படித்தானே? இதோ கேள். ஆம், நீ எதை பற்றியெல்லாம் நினைக்கிறாயோ நான் அதுதான். நான் ஒரு கேங்ஸ்டர், மாஃபியா, தீயவர்களுக்கு நான் ஒரு யமன். நான் ஒருபோதும் அப்பாவி மக்களின் இரத்தத்தை சிந்தியதில்லை. நான் வெறும் தீயவர்களை மட்டுமே அவர்களின் முடிவை நோக்கி அனுப்புகிறேன். இது ஒரு குற்றம் என்றால் ஆம், நான் ஒரு குற்றவாளிதான். நான் உன்னிடம் பொய் சொன்னதற்கு காரணம் என்னுடைய இந்த இருண்ட உலகின் நிழல் கூட உன்மேல் விழக்கூடாது என்று நான் நினைத்ததுதான். ஆனால் இப்போது நீ இதை பார்த்து விட்டாய் என்பதால் இதையும் தெரிந்து கொள். நான் என்னவாக இருந்தாலும் உனக்கு நான் வெறும் ஜெயராம் மட்டும்தான். அவன் இன்னும் சற்று குனிந்து வியப்புடன் தன்னை திகைத்து பார்த்து கொண்டிருந்த ஆசாவின் கண்களை பார்த்தான். என்னை விடுங்கள், நான் இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். எனக்கு இன்றே விவாகரத்து வேண்டும் என்று அவள் சிவந்த முகத்துடன் கூறினாள். இனி ஒரு வார்த்தை பேசினால் நீ மிகவும் வருத்தப்படுவாய். உன்னையும் கொன்றுவிட்டு என்னையும் மாய்த்து கொள்வேன் என்று ஒரு காயம்பட்ட சிங்கத்தை போல கர்ச்சித்தான். ஜெயராம் அவளை இழுத்து தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக்கினான். ஒரு கையை அவளது தலைக்கு பின்னாலும் மற்றொரு கையை அவளது முதுகை சுற்றியும் ஒரு பலமான வளையம் போல தாங்கி மிகவும் கனமான குரலில் கூறினான். உன்னுடைய மூச்சு, உன்னுடைய இதய துடிப்பு
உன்னுடைய இந்த முழு உருவமும் ஜெயராமின் சொத்து. உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன் ஆசா. ஆனால் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அவன் சற்று பின்வாங்கி ஆசாவின் கண்களுக்குள் தன் கருப்பு நிற கண்களை ஊடுருவ செய்து பேசினான். நீ என்னை விட்டு போய்விட முடியும் என்று நினைக்கிறாயா ஸ்ட்ராபெரி? என் கண்களை பார்த்து சொல். ஜெயராம் உன்னை தன் வாழ்நாளில் இருந்து போக விடுவான் என்று உண்மையில் நினைக்கிறாயா? உலகம் அழியும் வரை அது நடக்காது. இந்த இதயம் உன்னுடையது ஆசா. இது துடிப்பதற்கு நீ தேவை. இப்போது நீ கட்டாயத்தின் பேரில் நேசித்தாலும் சரி, அல்லது உன் விருப்பப்படி நேசித்தாலும் சரி, இனி இந்த சிறையிலிருந்து உனக்கு விடுதலை இல்லை. ஜெயராம் தன் நெற்றியை அவளது நெற்றியோடு சாய்த்து அவனது இதயத்தின் மேல் அவளது கையை வைத்தான். அந்த இதயம் பைத்தியகாரத்தனமான வேகத்தில் துடித்து கொண்டிருந்தது. நீங்கள் மிகவும் கெட்டவர் ஜெயராம் என்று அவள் அழத் தொடங்கினாள். தன் பெயரை ஆசாவின் வாயால் கேட்டது அவனுக்கு ஒரு விசித்திரமான போதையை தந்தது. நில், இப்போது என்ன சொன்னாய்? என் உயிரே, என் காதலே, தயவு செய்து என் கண்களை பார். அழாதே, எனக்கு வலிக்கிறது. நான் உன்னை ஏமாற்றவில்லை, ஒருபோதும் ஏமாற்றியதில்லை, இனி ஏமாற்றவும் மாட்டேன். நீதான் என் வாழ்க்கை. வாழ்க்கையை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள். முதலில் இந்த அதிகமான யோசிக்கும் உன் மூளைக்கு சற்று ஓய்வு கொடு. என்னை மறந்துவிடு என் செல்லமே. நீ என்னுடன் இருந்தால் எல்லாம் கச்சிதமாக இருக்கும். இப்போது அறைக்கு சென்று ஓய்வெடு. நாளை நாம் நிதானமாக பேசுவோம். உன் சந்தேகங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கிறேன். உன் பயத்தை போக்குகிறேன் என்று ஒரு குழந்தையிடம் பேசுவது போன்ற அன்புடனும் மென்மையுடனும் கூறினான். ஆசா முகத்தை சுளித்தாள். நான் ஒன்றும் குழந்தையல்ல. என்னை இப்படி சமாதானப்படுத்துவதை நிறுத்துங்கள். எனக்கு எல்லாம் புரியும் என்று கோபமாக சொன்னாள். எனக்கு நீ எப்போதும் குழந்தைதான் ஸ்ட்ராபெரி. ஆசா முழுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பே ஜெயராம் அவளை தன் வலுவான கைகளில் ஏந்தி தூக்கி கொண்டான். ஆசாவின் வாயில் இருந்து ஒரு மெல்லிய அலறல் சத்தம் வந்தது. பயத்தில் அவள் ஜெயராமின் கழுத்தை கட்டி கொண்டாள். அவன் அவளை தூக்கி கொண்டு அறையில் இருந்து வெளியேறினான். வா டார்லிங், என் மனைவிக்கு முன்னால் என்னை அசிங்கப்படுத்த உனக்கு எவ்வளவு துணிச்சல்! அவன் போட்ட சத்தத்தில் அங்கிருந்த சுவர்களே அதிர்ந்தன. ஆசாவை ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டு அவன் நேராக லாவண்யாவின் அறைக்கு வந்தான். அவன் தன் துப்பாக்கியை எடுத்து நேராக அவளது நெற்றி பொட்டில் வைத்தான். பதில் சொல் லாவண்யா, இல்லை என்றால் சுடுவதற்கு எனக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது என்று கர்ச்சித்தான். லாவண்யாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் உங்களை நேசிக்கிறேன் பாஸ். சிறு வயதிலிருந்தே உங்களைத்தான் விரும்பினேன். அந்த பெண்ணிடம் இருப்பதை விட என்னிடம் இல்லாதது என்ன என்று நடுங்கும் குரலில் கேட்டாள். ஓ, வாயை மூடு முட்டாள் பெண்ணே. நான் உன்னை காதலிக்கவில்லை, ஒருபோதும் காதலிக்கப் போவதும் இல்லை என்று அவன் அருவருப்புடன் கூறினான். ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேன் அல்லவா என்று லாவண்யா மிகுந்த சிரமத்துடன் கூறினாள். தயவு செய்து ஜெயராம், என்னிடம் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆசாவையும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை மட்டும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுடையவளாக வாழ விரும்புகிறேன் என்று அவள் கெஞ்சத் தொடங்கினாள். ஜெயராமின் கோபம் 7வது வானத்தை தொட்டது. அவன் தன் துப்பாக்கியை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு லாவண்யாவின் கூந்தலை தன் பலமான முஷ்டியால் இறுக பற்றி அவளது முகத்தை தன் மிக அருகில் இழுத்தான். நீ முழுவதுமாக தங்கத்தால் ஜொலித்து கொண்டு வந்தாலும் சரி லாவண்யா, இந்த ஜெயராம் உன்னை ஒரு முறை கூட திரும்பி பார்க்க மாட்டான். நான் ஆசாவை மட்டுமே காதலிக்கிறேன். உலகம் அழியும் வரை அவளுக்கு மட்டுமே சொந்தமானவனாக இருப்பேன் என்று அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து கூறினான். தயவு செய்து பாஸ், நான் செத்து விடுவேன். உங்களை விட்டு என்னால் உயிர் வாழ முடியாது என்று லாவண்யா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இனிமேல் என் மனைவியிடமிருந்து விலகியிரு. இல்லை என்றால் கண்ணாடியில் உன்னையே நீ அடையாளம் காண முடியாத அளவிற்கு உன்னை சிதைத்து விடுவேன். ஜெயராம் அவளை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டான். லாவண்யாவின் இதயம் நொறுங்கி துகள்களாக சிதறியது. நாளையே இந்த நகரத்தை விட்டு வெளியேறிவிடு. நான் இப்போதே சீனுவிடம் சொல்லி உனக்கு டிக்கெட் எடுக்க சொல்கிறேன். இனிமேல் இந்த நகரத்தில் உன் முகத்தை நான் பார்க்கக்கூடாது. லாவண்யா தரையில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். ஜெயராம் திரும்பி வேகமாக படிக்கட்டுகளை நோக்கி சென்றான். அவன் தன் கோபத்தை தணித்து கொள்ள ஆசாவை பார்க்க தன் சட்டை பையில் இருந்து டேப்லெட்டை எடுத்தான். ஆனால் திரையில் காலியாக இருந்த கட்டிலை பார்த்ததும் அவனது உயிர் போனது. ஆசா என்று அவன் தாடைகளை இறுக கடித்து கத்தினான். உடனடியாக சுலைமானுக்கு அழைத்தான். பாஸ், அவர் மாளிகையில் இல்லை என்று சுலைமான் முன்னதாகவே கூறினான். அவளை தேடி கண்டுபிடி சுலைமான், இல்லை என்றால் இந்த நகரம் முழுவதையும் தீயிட்டு கொளுத்தி விடுவேன். நாசமாய் போகட்டும் என்று அவன் ஆத்திரத்தில் கர்ச்சித்து விட்டு வேகமாய் பார்க்கிங் பகுதிக்கு ஓடினான். கடந்த 3 மணி நேரமாக அவன் நகரம் முழுவதையும் சல்லடை போட்டு தேடிவிட்டான்.
அவன் தன் ஆட்கள் அனைவரையும் அவளை தேடும் பணியில் ஈடுபடுத்தினான். நகரின் வெளியேறும் வழிகள் அனைத்தையும் முடக்கினான். ஆனால் ஆசா எங்கே போனாள் என்று ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. இரவு 11 மணி அளவில் அவன் களைத்து போய் மாளிகைக்கு திரும்பினான். தள்ளாடும் நடையுடன் படுக்கை அறைக்குள் நுழைந்து கட்டிலில் விழுந்து தன் துடிக்கும் நெற்றி போட்டை அழுத்தி பிடித்தான். ஒரு முறை மட்டும் நீ கிடைத்து விடு ஸ்ட்ராபெர்ரி. உன்னுடைய லூசான ஸ்க்ரூக்கள் அனைத்தையும் நான் டைட் செய்யவில்லை என்றால் என் பெயர் ஜெயராம் இல்லை என்று அவன் ஆத்திரத்தில் கர்ச்சித்தான். திடீரென்று குளியலறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்டு அவன் அப்படியே ஸ்தம்பித்தான். அவன் ஒரே பாய்ச்சலில் எழுந்து குளியலறை கதவை திறந்தான். அங்கே கண்ட காட்சியால் அவனது கோபம் 7வது வானத்தை தொட்டது. மேடம் ஆசா குளியல் உடையில் சுற்றப்பட்டு நுரைகள் நிறைந்த குளியல் தொட்டியில் மிக நிம்மதியாக ஹாட் பாத் எடுத்து கொண்டிருந்தாள். அவன் வேகமாக அடிகளுடன் அவள் அருகே சென்று அவளது கையை பற்றி ஒரே இழுப்பாக தொட்டியிலிருந்து வெளியே எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். நாசமாய் போகட்டும், என் உயிரை எடுப்பதில் நீ எந்த குறையும் வைக்கவில்லை ஸ்ட்ராபெர்ரி. ஜெயராமின் இதயத்திற்கு இப்போதுதான் நிம்மதி கிடைத்தது. இன்று உன்னை நிச்சயமாக சாப்பிட்டு விடப் போகிறேன் ஸ்ட்ராபெர்ரி என்று அவளை முறைத்தபடி அவளது சிவந்த கன்னத்தில் லேசாக கடித்தான். ஆ, ஏன் கடிக்கிறீர்கள் என்று அலறியபடி ஆசா தன் கன்னத்தை தடவி கொண்டு அவனை புகார் நிறைந்த பார்வையால் பார்த்தாள். குழந்தையடி நீ, என்னை அவ்வளவு பாடாய்படுத்தி விட்டாய். நகர் முழுவதையும் பைத்தியக்காரன் போல சல்லடை போட்டு தேடிவிட்டேன். உன் அப்பா வீட்டிற்கு வரை சென்று பார்த்தேன். ஆனால் இங்கே இந்த மகாராணி ஜாலியாக குளித்து கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவு வேதனை அனுபவித்தேன் என்று உனக்கு தெரியுமா என்று ஜெயராம் அவள் மேல் பயங்கரமாக கத்தினான். நீங்கள் தானே சொன்னீர்கள் நான் உங்களுக்கு குழந்தை என்று. குழந்தைகள் இப்படித்தான் செய்வார்கள். அது போகட்டும், என்னை ஏன் தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்று ஆசா மிக அப்பாவிதனமாக தன் கண்களை இமைத்து கொண்டே கேட்டாள். 5 அடி உயரமுள்ள குழந்தையை இப்பதான் முதன்முறையாக பார்க்கிறேன். உன்னை ஏன் தேடினேன் என்றால், நீ என் கண்ணில் படாத போது ஜெயராமின் நெஞ்சு காலியாகி விடுகிறது. எனக்கு மூச்சு திணறுகிறது. யாரோ ஒருவன் என் ஆக்சிஜன் விநியோகத்தையே துண்டித்து விட்டது போல உணர்கிறேன். நீ என்னை விட்டு விட்டு ஓடிவிட்டாய் என்று நினைத்தேன். உண்மையை சொல்ல போனால் ஒரு கணம் நான் மிகவும் பயந்து விட்டேன் ஆசா. அவன் தன் நெற்றியை அவளது நெற்றியோடு சாய்த்து கொண்டான். உன்னால் தான் என் மூச்சே ஓடிக்கொண்டிருக்கிறது என் உயிரே. நீ எனக்கு ஒரு இனிய ஆன்மா. உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட என்னால் கழிக்க முடியாது என்று கூறி அவள் தலையில் முத்தமிட்டான். உன் அப்பா கூட நீ காணாமல் போன செய்தியை கேட்டு மிகவும் கவலைப்பட்டார். அவன் ஆசாவின் முகத்தில் விழுந்த ஈரமான கூந்தலை மிகுந்த அன்புடன் காதின் பின்னால் ஒதுக்கிவிட்டு கூறினான். என்ன, அப்பா என்னை பற்றி விசாரித்தாரா? அவர் என்ன சொன்னார் ஜெயராம்? அவர் என்னை மன்னித்து விட்டாரா? தயவு செய்து இப்போதே அவரை பார்க்க செல்லலாமா என்று அவள் அவனது கையை பற்றி ஆவலோடு கேட்டாள். நாளை செல்லலாம். சத்தியமாக நான் உன்னை அழைத்து செல்கிறேன். இப்போது இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. இப்போதைக்கு நீ என்மேல் மட்டும் கவனம் செலுத்து என்று ஜெயராம் அவளை இன்னும் நெருக்கமாக்கி மென்மையாக சமாதானப்படுத்தினான். நீங்கள் இந்த கேங்ஸ்டர் வேலையை விட்டுவிடுங்கள் ஜெயராம், எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஆசா அவனது கண்களை பார்த்து தீவிரமாக கூறினாள். விட்டுவிட்டேன் என் உயிரே என்று அவன் யோசிக்காமல் உடனடியாக பதிலளித்தான். அந்த லாவண்யா சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு பெண்கள் மீது அதிக மோகம் என்று, அதாவது நீங்கள் ஒரு பெண் பித்தர் என்று. ஆசா சற்று தயக்கத்திற்கு பிறகு தன் அடுத்த சந்தேகத்தை வெளியிட்டாள். ஜெயராமின் முகம் தீவிரமானது. நான் எல்லா பழிகளையும் ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இதை மட்டும் ஏற்க மாட்டேன். ஜெயராமின் வாழ்க்கையில் வந்த முதல் மற்றும் கடைசி பெண் நீ மட்டும்தான். எனக்கு பெண்கள் மீது ஒருபோதும் ஆர்வம் இருந்ததில்லை. என் இதயத்தை துடிக்க கற்றுக் கொடுத்த ஒரே பெண் நீதான். என் ஆரம்பமும் நீதான், முடிவும் நீ மட்டும்தான். ஐ லவ் யூ ஸ்ட்ராபெர்ரி. அவன் ஆசாவை தூக்கி கொண்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்து அறையில் உள்ள கட்டிலில் அமர வைத்தான். எனக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். நானும் உங்களை காதலிக்கிறேன் ஜெயராம். முதல் முறையாக அவள் தன் உணர்வுகளை வெளிப்படையாக கூறினாள். பின் வெட்கத்தால் முகம் சிவந்து தலை குனிந்தாள். வெறும் காதல் மட்டுமா? கண்ணக்குழி ஒப்பந்தம் இன்னும் பாக்கியிருக்கிறதே மனைவி. ஜெயராம் புன்னகையோடு கூறினான். எனக்கு உங்களின் இந்த கண்ணக்குழியும் மிகவும் பிடிக்கும் என்று ஆசா வெட்கப்பட்டபடியே ஜெயராமின் கன்னத்தில் இருந்த கண்ணக்குழியின் மேல் தன் விரலை வைத்தாள். அப்படியானால் அதை தொட்டுப்பார் என்று ஜெயராம் மயக்கும் குரலில் அனுமதி அளித்தான். ஆசா வெட்கத்துடன் ஜெயராமின் கண்ணக்குழியில் முத்தமிட்டார்.
அப்போதே அவர்களுக்கு இடையேயான அனைத்து இடைவெளிகளும் மறைந்து இரு இதயங்களும் ஒன்றிணைந்தன. நன்றி.